உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். எல்லாரும் சொல்றது கிழக்கு பார்த்த வீடு வாங்கு. எல்லாருமே கிழக்கு பார்த்த வீடு வாங்கிட்டா அவன் மற்ற திசையிலலாம் வீடே இருக்காது இல்லை. இப்போ யாரெல்லாம் வந்து வடக்கு வாசல், யாரெல்லாம் கிழக்கு வாசல், யாரெல்லாம் வந்து தெற்கு வாசல் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கலாம். தெற்கு வாசல்னும் போது அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? தெற்கு வாசல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாரெல்லாம் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் பாருங்க, ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வீடே அமையும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் 4ஆம் பாவம் தான். அப்போ அவங்களுக்கு 4ஆம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா வீடு நல்லா இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் சனி தசை அனுஷ நட்சத்திரத்தில் போதும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு மாற்றம் இருக்கான்னா இருக்கு. தெற்கு சைடு பார்த்த வீடு வாங்கினாலே கடன் வரும், அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரும், இருக்கிற பணம் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ தெற்கு பார்த்த வீடு எல்லாமே குடிசை வீடாக தானே சார் இருக்கணும்? இப்போல்லாம் பெரிய பெரிய வீடுங்க தானே சார் இருக்கு. கரெக்டு. அங்கே ஜன்னல் அதிகமாக இருந்தது, கிழக்கு சைடு வென்டிலேஷன் இருந்தது, வெளிச்சம் வந்தது அப்படின்னு சொன்னாவே எந்த வித பாதிப்பும் இருக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏஎல்பி ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த நிறைய விஷயங்களை தொகுத்து ஒருத்தரும் நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதன் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்க நம்மளுடைய ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு டாக்டர் சத்யநாராயணன் சார் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா சார்? சார், எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் சார். வீடு வாங்கணும் அப்படின்னாலே எல்லாரும் சொல்கிறது கிழக்கு பார்த்த வீடு வாங்கு. எல்லாருமே கிழக்கு பார்த்த வீடு வாங்கிட்டா அவன் மற்ற திசையிலலாம் வீடே இருக்காது இல்லை சார்? அது ஏன் சார் அப்படி சொல்கிறாங்க? இப்போ வந்து வீடுகள் எல்லாமே வந்து வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கம் வந்து பிரத்யேகமாக ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிழக்கு பக்கம் வந்து பிரத்யேகமாக ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா வாஸ்து நிபுணர்களும் அவங்கவுங்க கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்களான்னா கரெக்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்கள தப்பு சொல்ல முடியாது நம்ம. ஆனால் சில பேர் வந்து தெற்கு பார்த்தவங்களும் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்காங்களா அப்படின்னு பார்த்து தெற்கு பார்த்த வீடு இருக்கிறவங்க வந்து நல்லா அவங்க வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்குமானா அவங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க. கரெக்டுங்களா? இப்போ யாரெல்லாம் வந்து வடக்கு வாசல், யாரெல்லாம் கிழக்கு வாசல், யாரெல்லாம் வந்து தெற்கு வாசல் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நம்ம வந்து ஒரு பதிவாக போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? தெற்கு வாசல்னும் போது அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? ஏன்னா தெற்குனாலே ஒரு நெகட்டிவ் மாதிரி பார்ப்பாங்களே எல்லாரும். ஆமாம், கரெக்டு. இப்போது என்னன்னா, இப்போ தெற்கு வாசல் வந்து வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி வீடு தான் அவங்க வந்து அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இருக்கும். ஏன்னா வீடு நல்லா இருக்கும், அந்த வாசல் மட்டும் பார்த்திங்கன்னா தெற்கு இருக்கும். ஆனால் வீடு அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். ஆனால் அவங்களும் உள்ளே போவாங்க, அவங்க வந்து பிரம்மாண்டமாக வளர்ந்துருவாங்களா அப்படின்னா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம். இப்போ யார் வந்து தெற்கு வாசல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் பாருங்கள், இந்த புரோக்கரேஜ் பண்ணியிருப்பாங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் தெற்கு வாசல் சம்மந்தப்பட்ட வீட்டில் தான் இருப்பாங்க. ஓ, இது டிஃபால்ட் ரூல்? டிஃபால்ட் ரூல் கிடையாது. அந்த மாதிரி வீடு அமைப்பு தான் அவங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருக்கும். சில பேர் போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தெற்கு வாசல் தான் அமையும். ஓகேங்க, அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த வீடு அவங்க பிடிச்சிருக்குன்னு அந்த வீட்டுக்கு போவாங்க. ஓகேங்களா? அப்போ வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆனால் எப்படி இதை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற லேஅவுட்டில் எப்போவுமே கிழக்கு சைடில் ஜன்னல் வென்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதே மாதிரி வடக்கில் வந்து வென்டிலேஷன் நல்லா இருக்கா, ஒளி வந்து உள்ளே வருதா, சூரியனுடைய ஒளி உள்ளே வருதான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஜன்னல் வந்து வென்டிலேஷன் உள்ளே வருதான்னு மட்டும் பார்த்துக்கணும். இப்போ வடக்கு பார்த்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே யாராவது வந்து இப்போது எஜுகேஷன் லைனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீச்சர்ஸ், பிரின்சிபால், ஓகேங்களா, இதிலேருந்து மினிஸ்டர் லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வடக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அவங்க இருப்பாங்க. ஓகே. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து
இப்போ சப்போஸ் வந்து அவங்க வந்து பேங்கிங் செக்டாரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாசலே வடக்கு சைடில் இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்கும். ஓகே. இந்த கணக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருமே எல்லாருமே அந்த மாதிரி தான் அமையும். ஓகேங்களா? அவங்களா பார்த்து செலக்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு திசை அமைகிறதே அந்த தன்மை தான் இருக்குது. இப்போ புரோகிதர்கள்னு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு கிழக்கு சைடு சம்மந்தப்பட்ட இடத்துல அமையுமானா அமையும். ஓகே. வேதம்லாம் யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு சைடு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் அமைவதற்குண்டான வாய்ப்புகளே அமையுமா அப்படின்னா அமையும்னு சொல்லலாம். சில பேர் வந்து அவங்க பிராமணர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து மிலிட்ரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கிறதுக்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. அவங்க வந்து பெரிய பெரிய இந்த இண்டஸ்ட்ரி லைனில் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெற்கு வாசல் சாதகமாக இருக்குமானா சாதகமாக இருக்கும். ஓகே. ஓகேங்களா? எல்லாருக்குமே எல்லா திசையும் வந்து சாஸ்வதம் கிடையாது. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு சைடு மட்டும்தான் இருக்கும், ஆப்போசிட்டில் வீடே இருக்காதே. அப்போது வீடு லே அவுட் எப்படி அமைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கே தவிர, நீங்கள் நான் வந்து ஐயோ இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்களேன்னா ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வீடே அமையும் அப்படின்ற மாதிரி இருக்கான்னா இருக்கு. ஆமாம். வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் கிடையாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ எம்ஜிஆர் தோட்டம் எப்படி இருக்குது? எம்ஜிஆர் இருக்கும்போது எப்படி இருந்தது? இப்போ எம்ஜிஆர் தோட்டம் எப்படி இருக்குது? ஓகேங்களா? ஒரு டைமில் அங்கே பணம் இல்லாத பணமே கிடையாது. ஆமாம். ஓகேங்களா? அதே மாதிரி மர்ம தேசம் மாதிரி நிறைய பேர் பார்த்த எம்ஜிஆர் தோட்டம்ன்றது வேறு. ஓகேங்களா? யாரெல்லாம் வந்து அந்த அந்த இடத்துக்கு போகிறதுக்கே பயப்படுவாங்க சில பேர். அந்த எம்ஜிஆர் தோட்டம்ன்றது வேறு. ஆனால் இப்போ எப்படி இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா? அப்போது அக்ஷய லக்ன பദ്ധதியில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வீடு. வீடுன்றது எந்த 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 இடத்துல இருக்குது? இப்போ ஜாதகத்தில் வீடுன்றது எந்த பாவம்? 4ஆம் பாவம். வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் 4ஆம் பாவம் தான். அப்போ அவங்களுக்கு 4ஆம் பாவம் சாதகமாக இருந்ததுன்னா வீடு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு 4ஆம் பாவம் சாதகமாக இல்லைன்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இவங்க என்ன பண்ணுவோம், 4ஆம் பாவம் சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது ஒருத்தர் வாஸ்து பண்ணவர் வருவார், இந்த வீடு இடிங்கன்னு சொல்லுவார். இதே வீடு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு மாறுமா? மாறும். ஓ, இதே வீடு மாறும். இதே வீடு மாறும். எப்படி மாறும் அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவம் மாறிடுமா? அந்த பாவம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு சாதகமான தன்மை வருவதற்கு உண்டான தன்மை இருக்குது. அப்போ ஜாதகம் அப்படின்ற இடத்துல அந்த நான் ஏஎல்பி லக்னத்தை பொறுத்து தான் இந்த வீடே அமையுது அப்படின்றது இருக்கா? இருக்குது. சில பேர் என்ன சார் நீங்கள் வீடு, நான் வந்து 40 வருஷம் 50 வருஷம் அதே வீட்லேயே இருக்கேன், ஆனால் இந்த வீடு சம்மந்தப்பட்ட நீங்கள் சொல்கிறீங்க லக்னம் மாறிடுன்னு சொல்கிறீங்க, அப்போ வீடு மாறுமா? இல்லை, வீட்டினுடைய தன்மைகள் மாறக்கூடிய தன்மை நிகழ்வுகள் இருக்கும். ஓகே சார். ஒரே வீட்டில் நல்லா வாழ்வாங்க, திடீர்னு பார்த்தா பிஸ்னஸ் டவுனாக இருக்கும், திடீர்னு பார்த்தா அதில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து காலமாயிருப்பாங்க, ஒருத்தர் வந்து வெளியூருக்கு போயிருப்பார், ஒருத்தருக்கு வந்து சிக்னஸ்ஸாக இருப்பாங்க, ஸ்கூலுக்கு போன பையன் வந்து இன்னைக்கு காலேஜ் போவான். அப்போ வீட்டில் இருக்கிற உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாறுதல் நடக்குதா? மாற்றம் இருக்குது. ஓகே சார். சார், இதில் எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா சார், சில பேருக்கு சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த வீடு வந்து கட்டினவங்களுக்கு, அதாவது ஓனர்ஸ்க்கு நல்லா இல்லை, வீட்டுக்கு ரெண்ட்டுக்கு வந்த டெனண்ட்டுக்கு நல்லா இருக்குது அப்படின்வாங்க. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சில பேர் வீடு வாங்குவாங்க. இப்போ ஏஎல்பி லக்னம் வந்து தனுசு லக்னம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும், அவங்களுக்கு பிரயோஜனப்படாது. அங்கே போய் இருக்கிறதுக்கு உண்டான கொடுப்பனையே இருக்காது. இவங்க வந்து ரெண்டட் ஹவுஸில் தான் இருக்கணுன்ற அமைப்பு இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீடு சம்மந்தப்பட்ட மாற்றம் இப்போ யாருக்கெல்லாம் சனி தசை அனுஷ நட்சத்திரத்தில் போதும், இப்போ இவங்க ஜென்ம ராசி வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியாக இருக்கும், இல்லை துலா ராசியாக இருக்கும். இன்றைக்கி அனுஷ நட்சத்திரத்தில், அதாவது ஏஆர்பின்னு சொல்கிறோம், அட்சய ராசின்னு சொல்கிறோம், இது தசா காலம்னு சொல்லும்போது அனுஷ நட்சத்திரத்தில் சனி தசை போகும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வீடு மாற்றம் இருக்கான்னா இருக்குது. 2025 வீடு மாற்றம் இருக்கும் அவங்களுக்கு.
இந்த வீடு மாற்றம் வந்து புது வகையான, அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் போகிறதுக்கு உண்டான தன்மை, புதுசாக வீடு வாங்குறதுக்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். இப்போ அனுஷ நட்சத்திரம் ஏஎல்பி ஆளுக்கெல்லாம் போயிட்டுருக்கோம், வீடு மாற்றம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்குமானா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து பூச நட்சத்திரம் போயிட்டுருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு சொன்னால், இவன் வீடு வாங்கி கடன் ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லணும். பெரிய கடனாக ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கும். கடனை வந்து பெருசாக பண்ணிவிடுவார். பட்ஜெட் வந்து அவர் 50 லட்ச ரூபா போடுவார், ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு போயிடும். அப்போ பெரிய கடனாக மாறுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். அப்போது இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இதுக்கும் அதுக்கும் வந்து மாற்றம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இருக்கா அப்படின்னா இருக்குன்னு சொல்லலாம். எதை பேஸ் பண்ணி மாறும்? அவங்களுடைய லக்னத்தை பொறுத்து தான் எல்லாமே மாறும் அப்படின்ற நிகழ்வு தான் அட்சய லக்ன பద్ధதியில் இருக்குது. இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, தென்மேற்கு சைடு நைருதின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம் என்ட்ரன்ஸே வைக்க மாட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அவங்கெல்லாம் ஐடி செக்டாரில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. இதே மேற்கு சைடில் என்ட்ரன்ஸ் இருக்கிற வீடெல்லாம் இருக்குது. அவங்கெல்லாம் எங்கே ஒர்க் பண்ணுவாங்க? பார்த்தா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க்கராக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். சூப்பர்வைசராக இருப்பதற்குண்டான தன்மை இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் வந்து முக்கியமாக இந்த வாயு மூலைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல என்ட்ரன்ஸ் இருக்கிறவங்களாம் அங்கே இருக்கவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் இங்கே வீடை வச்சுட்டு அப்ராடுக்கு போயிடுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா எல்லாருக்குமே வந்து கிழக்கு பக்கம், வடகிழக்கு பக்கம், ஈசான்ய பக்கம்தான் வாசல் இருக்கணுன்ற அமைப்பே இல்லை. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம சென்னையிலையும் சரி, கிராமத்துலேயும் சரி, ஒரே ரோலில் தான் வீடு இருக்கணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்போ வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாஸ்டான சப்ஜெக்ட். இதை நம்ம சிம்பிளிஃபைடு பண்ணி எட்டுன்னு வந்திருக்கோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏஎல்பியை பேஸ் பண்ணி சிம்பிளிஃபைடு பண்ணி எட்டுன்னு வந்திருக்கோம். அப்படின்னா யாரெல்லாம் எந்தெந்த வீட்டில் இருப்பாங்க, ஓகேங்களா, அப்படின்றத பற்றி தான் இந்த ஆய்வே பண்ணிடுவோம். இதெல்லாம் அப்படியே இருக்குமா? இருக்கும். இது வந்து வாஸ்துலேயும் இருக்குது இந்த மாதிரி. ஓகேங்களா? நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், தெற்கு சைடில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் நீங்கள் யாரெல்லாம் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா, அவங்க சார் எல்லாமே நல்லா இருந்தது சார், வீடு எனக்கு பிடிச்சி போச்சு, நான் வாங்கிட்டேன்னு வாங்க. அவங்க வீட்டு வாசல் வந்து தெற்கு சைடு இருக்கும். நீங்கள் இதை மறுக்கவே முடியாது. அவங்க கிட்ட போய் வாஸ்து அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இந்த வீடு நல்லா இருக்குது சார், அவங்க நல்லாவே வசதியாகவே இருப்பாங்க. நம்ம தெற்கு சைடு வாசல் வந்து பார்க்க வேண்டான்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கு முரண்பட்ட கருத்து இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஓகே சார். இப்போ தெற்கு சைடு பார்த்த வீடு வாங்கினாலே கடன் வரும், அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வரும், இருக்கிற பணம் போயிடும் அப்படின்வாங்க. அப்போ தெற்கு பார்த்த வீடு எல்லாமே குடிசை வீடாக தானே சார் இருக்கணும்? இப்போல்லாம் பெரிய பெரிய வீடுங்க தானே சார் இருக்கு. கரெக்டு. இப்போது தெற்கு சைடு நீங்கள் வாசல் தெற்கு சைடு இருக்கும். நீங்கள் பணம் வரணும்னா எந்த சைடு நீங்கள் ஜன்னல் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு சைடு, வடக்கு சைடு ஜன்னல் வைக்கலாமா அப்படின்னா, ஜன்னல் பெருசாக வைக்கலாமா? வைக்கலாம். ஓகேங்களா? அங்கே ஜன்னல் அதிகமாக இருந்தது, கிழக்கு சைடு வென்டிலேஷன் இருந்தது, வெளிச்சம் வந்தது அப்படின்னு சொன்னாவே எந்த வித பாதிப்பும் இருக்காது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க, போலீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கவங்க, இந்த வாசல் தான் அவங்களுக்கு அமைப்பாகவே இருக்கும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். சரி, இன்றைக்கி வாஸ்துவில் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க சார். எடுத்த உடனே தெற்கு சைடாக வேண்டாப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட தெற்கு சைடுனா இதுக்கப்புறம் யோசித்து நாங்கள் வாங்குவோம் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து வாஸ்துவை வந்து ஒரே லைனில் கொண்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி எளிமையான விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பயன்படட்டும் அப்படின்றது தான் பொதுவுடைமை சாருடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோ இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். நன்றி மேம்.